செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு வெற்றிலை தீபம் போடுறது ரொம்ப நல்லது. அது வந்துட்டு காலையில் 6 to 7 போடலாம். அப்படி இல்லைன்னா மதியத்தில் வந்துட்டு 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே போடலாம். அப்படியும் இல்லைன்னா நைட்டு 8லேருந்து 9 மணிக்குள்ளே போடலாம். இதுக்கு வீட்டை தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கிட்டு அதில் சந்தனம் குங்குமம் வச்சு அதை வந்து அழகுபடுத்திட்டு அதுக்கு மேலே ஒரு க்ளீனான 6 வெத்தலை எடுத்துக்க போகிறோம். அது மேலே வச்சு தான் நம்ம விளக்கேற்ற போகிறோம். இப்போ வந்துட்டு தட்டுக்கு அலங்காரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விளக்கு அகல் விளக்காகவும் இருக்கலாம், இல்லை ஓம் போட்ட விளக்காகவும் இருக்கலாம். அதுலேயும் அதே மாதிரி சந்தனம் குங்குமம் வச்சுட்டு நெய், சுத்தமான நெய் கிடச்சிது அப்படின்னா அந்த நெய்யை ஊற்றி திரி போட்டு அதில் வந்துட்டு வெத்தலையோட காம்பை வந்து அதில் கிள்ளி போட்டுடலாம். ஏன்னா வெத்தலையை காம்பை நீக்கிட்டு தான் வந்து நம்ம ஏற்றணும். அதனால காம்பை நீக்கிட்டு அதை எடுத்து வெத்தலை தீபம் ஏற்றுறோம் இல்லையா, அந்த தீபத்தில் போட்டுட்டு இந்த காம்பை நீக்கின வெத்தலையை வந்துட்டு அந்த பித்தளை தட்டு மேலே அடுக்கிட்டு அது மேலே மறுபடியும் மஞ்சள் குங்குமம் வச்சு வெத்தலையையும் அழகுபடுத்திட்டு அது மேலே பூ வச்சுட்டு அந்த பூ வச்சுக்கலாம். நம்ம சுவாமிக்கு வந்து ஜவ்வந்தி பூ அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ஜவ்வந்தி பூ வச்சுருக்கோம். குங்குமம் வச்சதுக்கப்புறம் வெத்தலை தீபத்துக்காக தீபம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு நடுவில் வச்சு சாமியை பார்த்த மாதிரி இப்போ வந்து ஏற்ற போகிறோம். செவ்வாய்க்கிழமையில் நமக்கு எந்த நேரம் வந்து தகுந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்து ஏற்றிட்டு மனசார நமக்கு தெரிஞ்ச பாட்டை வந்து முருகனுக்கு பாடிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம நினச்சது நிறைவேறும் அப்படின்றது நம்மளோட நம்பிக்கை. அதை நம்ம நம்பிக்கையோடு செஞ்சால் கண்டிப்பாக நிறைவேறும். இதே மாதிரி ஒரு 9 வாரங்கள் வந்து நம்ம தொடர்ந்து செய்ய முயற்சித்து கரெக்டாக செஞ்சுட்டே வர பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம நினச்சது நிறைவேறும் முருகரோட அருளால். ஓம் சரவண பவ.